Hey girls, welcome back to our channel Glam Girl Tamil. நானும் நிறைய பேக்ரவுண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவு சுமாராக இருக்கக்கூடிய கூட ஓரளவு பேக்ரவுண்ட் எதுவுமே நல்லா இல்லை. அதனால தான் நான் இந்த பேக்ரவுண்டே வந்துட்டேன். ஸோ இந்த சைடில் நான் ஸ்க்ரீன் போட்டு இந்த இடத்துல நான் உட்காந்து பார்த்தேன். ஆனால் ஃப்ரேமில் எதுவுமே நல்லா இல்லை பார்க்க. அதனால தான் நான் இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டேன். நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க. ஸோ வீடு ரொம்ப சின்ன வீடு, அதனால் பேக்ரவுண்ட் எதுவும் தேட முடியல, எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். இந்த பேக்ரவுண்ட் தான் இருப்பேன் அண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பிகினர்ஸ் மேக்கப் கிட் நான் ப்ராடக்ட் வந்து காமிச்சிருந்தேன், பிகினர்ஸ்க்காக பேசிக் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் வச்சு நான் இன்றைக்கி அந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போய் அண்ட் அதில் வந்து நீங்கள் ஆப்ஷனல் எந்த ப்ராடக்ட் வேணால் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டோனர் வந்து நான் ஆல்ஃபா குட்னஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து காட்டன் கொண்டு வரல, ஸோ நான் லைட்டாக இப்படி வந்து கையில் எடுத்துக்கிறேன். ஏன்னா காட்டன் பேட் என்ன பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த காட்டன் பேட் நான் கொண்டு வராத காரணத்தினால் நான் கையில் வந்து ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இது நல்லா வந்து இப்போ ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நல்லா ட்ரை ஆகணும். ஃபஸ்ட்டு ட்ரை ஆக விடுங்க. குயிக்காக வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து போடக்கூடாது, எப்பயும் வந்து ட்ரையாக இருக்கணும். மீன்வால் இப்போ இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நான் லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ், நான் வந்து லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆலோவேரா ஜெல் ஒரு நிவ்யா மாய்ஸ்சரைசர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வந்து என்க்ரூஸ் ஆர்கானிக்கு ஒரு பிளைனான ஒயிட்டான ஆலோவேரா ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளான்ட்லேருந்து எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளான்ட்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. இது மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இப்போ வின்டர்னால நான் ஆலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணேன். அதுக்கு பதிலாக தான் நிவ்யா மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்படி பேப்டாக எடுத்துக்கோங்க. இல்லை கையில் கூட நீங்கள் ரப் பண்ணி போட்டுக்கலாம். இது ரொம்ப டெய்லி ஒரு பேசிக்கான பிகினர் மேக்கப்னால ரொம்ப உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னு, அதனால் இங்கே கொஞ்சம் கம்மியாகவும் இங்கே அதிகமாகவும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை எக்ஸாக்ட் ஸ்கின். என் ஸ்கின் இப்படி தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃபில்ட்ரு எந்த ஒரு பிரைட்னிங்லாம் நான் எதுவுமே வைக்கல. அண்ட் லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதுவும் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நான் சீக்கிரமாகவே வந்து லைட் வந்து ரெடி பண்ணிடலாம். அண்ட் எனக்கும் வந்து போர்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபவுண்டேஷன்லாம் போடும்போது கண்டிப்பாக வந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவேன். கூடவே வந்து நம்ம நெக்குக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எஸ், மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து பேபி க்ரீம் போட போகிறோம், சன்ஸ்க்ரீன் லோஷன் போட போகிறோம். அதனால தான் மாய்ஸ்சரைசர் இவ்வளோ போட்டிருக்கேன். அது குயிக்காக 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின் கூட செட் ஆகிடும். ஸோ போடக்கூடிய அந்த பேபி க்ரீம் பவுடர்லாம் கொஞ்சம் லாங் ஸ்டேவாக இருக்கும். அதை தான் இவ்வளோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மீன்வேல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் வெளியே போகிறதுந்தான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன், நான் நிறைய சன்ஸ்க்ரீன் லோஷன் லாஸ்ட் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தேன், சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஈவினிங் ஃபங்க்ஷன் தான் போகிறேன்னா இதை விட்டுட்டு பேபி க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ பேபி க்ரீமில் ரொம்ப ரேர் தான். இந்த பேபி க்ரீமில் வந்து SPF 20 இருக்குது, ஆனால் SPF 20 வந்து பத்தாது. நான் வச்சுருக்க SPF பார்த்தீங்கன்னா 50 வேணும். ஏன்னா இந்த வெயிலில் வந்து 50 SPF வந்து கண்டிப்பாக வேணும். அண்ட் சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது நீங்கள் SPF 50 வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பேபி க்ரீம் போட்டுற வீடியோ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம டெய்லி எப்பயும் ஆஃபீஸ் போகும்போது வேர் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீன் லோஷன் வச்சு நான் வேர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பேபி க்ரீம் வச்சு நான் வேர் பண்ணுற வீடியோ பார்க்கணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் கார்த்திகை தீபம் அப்போல்லாம் கூட நான் பேபி க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசர் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து சில சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்படியே வந்து பேட்சியாக ஒயிட்டாக இருக்கும், இந்த ஒயிட் காஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த ஹவானா மேங்கோ சன்ஸ்க்ரீன் லோஷன் அந்த ஒயிட் காஸ்ட் வந்து இருக்காது. ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருந்தால் நீங்கள் வந்து ஆயில் பேஸ்டு சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணணும். நான் காம்பினேஷன் ஸ்கின்னால் க்ரீம் பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா ஸ்கின் டைப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போகிறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிடணும். இப்போ தான் போகிறேன் டக்குன்னு சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணிட்டு போகக்கூடாது. சன்ஸ்க்ரீன் லோஷன் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எஸ், ஒயிட்டாக தான் இருக்கும், மற்ற சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் ஃபேஸை வந்து ஒயிட்டன் பண்ணுமா, பிரைட்டன் பண்ணுமா, டார்க் ஸ்பாட்ஸை வந்து கவர் பண்ணுமான்னு இல்லை. இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து
அந்த யூவி ரேஸ் யூவிபி வர ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணணும். இதோட ரீசனே அதுதான், இதோட பர்பஸே அதுதான், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஏதோ ஒரு பிரைட்னிங் கொடுக்காது, எந்த ஒரு ஒயிட்னிங்கும் கொடுக்காது இன்ஸ்டண்ட்டாக. ஸோ அவ்வளோதான். நம்ம க்ரீம் சன்ஸ்க்ளோஷன் அப்ளை பண்ணிட்டேன். டாஸ்லோட லூஸ் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சன்ஸ்க்ளோஷன் பதிலாக நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிபி க்ரீம் இதேமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாஸ்லர் பவுடர் செட் பண்ணிக்கலாம். இப்போ டாஸ்லர் பவுடர் செட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம டிடி தேய்க்கக்கூடாது. இப்போது நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளுக்கு ஸ்கின்னாக என்னோடய ஸ்கின் கலருக்கு வந்து இந்த பவுடர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு க்ரீம் போட்டு எப்படி இருக்குது, எங்கள் பவுட்ரு போட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், நம்ம ஃபவுண்டேஷன் அண்ட் கரெக்டராக எதுவுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் கரும்புள்ளிகளோ கருப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தான் செய்யும். டெய்லி பேஸான பிகினருக்காக ஒரு பேசிக்கான மேக்கப் தான். இன்னுக்கு மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதை மாதிரி இப்படி லைட்டாக எங்கெங்கே உங்களுக்கு ஹேர் இல்லையோ அந்த இடத்துல மட்டும் ஃபில் பண்ணுங்கள் அதிகமாக. எதுக்காக நான் ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே வந்து கருப்பாக வந்து ஐப்ரோ வந்தால் பார்க்க நல்லா இருக்காது. நேச்சுரலாக இருக்கிற லுக்குனா கண்டிப்பாக அது ப்ரௌன் கலராக தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து காஜல் வந்து வச்சுக்கிறேன். காஜல் எப்பவுமே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடாதீங்க, உடஞ்சிரும். அதனால் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு காஜல் வச்சுக்கலாம். காஜல் வச்சாச்சு. லிப்ஸ்டிக் அண்ட் இந்த லிப் பேலட் அண்ட் இந்த லிப்ஸ்டிக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் இந்த நியூட் கலர் போகலான்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இது அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ நியூட் கலருக்கு முன்னாடி இந்த ப்ரௌன் கலர் வந்து ஜஸ்ட் நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன். இந்த பிரைட்டான இந்த ஷேடை தான் நான் வந்து அவுட்லைனாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க, லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் காம்பேக்ட் பவுடர் ஒன்று இருக்குது, அது வந்து டஸ்கி ஸ்கின்க்கு வந்து சூட் ஆகுமா? அப்படி சூட் ஆச்சுன்னா அதை வந்து நீங்கள் போட்டு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஐம் சாரி, நேம் எனக்கு தெரியல. அவங்க வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் சொல்லிடுறேன். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி தான் காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். அந்த லாக்மியோட சன் எக்ஸ்பர்ட் பவுடர் வந்து ஃபேராக இருக்கட்டும், இல்லை மீடியமாக இருக்கட்டும், டீப் ப்ரௌனாக இருக்கட்டும், டஸ்கியாக இருக்கட்டும், எந்த விதமான ஸ்கின் அண்டர் டோனில் இருக்கவங்களுக்கும் அந்த ஒரு பவுடர் ஒரே ஒரு ஷேட் தான் இருக்குது. ஸோ அது ஃபேராக இருக்கவங்களுக்கு வேணால் செட் ஆகிடும். டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து அது செட் ஆகாது. ஏன்னா அது ரொம்ப ஷேட் வந்து ரொம்ப லைட் ஷேடாக இருக்கும். அது நம்மளுக்கு போட்டால் வெள்ளை அடித்த மாதிரி இருக்கும். அதனால் அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதை நீங்கள் வாங்காதீங்க. டஸ்கி ஸ்கின் டோன் ஆனால் அது ஒரே ஒரு ஷேட் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு நிறைய ஷேட்ஸ் லாக்மியோட அந்த சன் எக்ஸ்பர்ட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ், அது உங்களுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ணிட்டேன். இதில் இப்படி தான் இருக்கும். அந்த பிரைட் ஷேடும் நடுவில் அந்த நியூ ஷேடும் போட்டிருக்கேன். இதை மட்டும் நான் போட்டிருந்தா கண்டிப்பாக என்னோடய வாய் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். உங்களுக்கு நான் இந்த லிப் பேலட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். இது ப்ரஷோடு இருக்கனால உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் இன்னும் இந்த டார்க்னஸ் வேணால் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதோட எனக்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பொட்டு வச்சுட்டு தலை வாரிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்களுக்கு மேட்சிங்கான ஆக்சரிஸ் போட்டு நீங்கள் வந்து அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர் மேக்கப் கிட்ட வச்சு இந்த மேக்கப்பில் நான் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்கின் கேர், மேக்கப், ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் யூஸ் அண்ட் மேக்கப்ஸ்லாம் உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நோ ப்ராப்ளம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் குயிக்காக ரெடி ஆகிடுறேன். இப்போ ஹேர் ஸ்டைலில் வந்து நான் ரொம்ப வீக். எனக்கு ஹேர் ஸ்டைலே போட வராது. இல்லாமல் கேர்லி ஹேர் இருக்கனால எனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலும் ஒழுங்காக நல்லா இருக்காது. ஸோ ஒரு கேஷுவலாக இருக்க லுக்னால கண்டிப்பாக வந்து நம்ம பின்னல் தான் போட்டுப்போம். எப்பவுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். அதனால தான் நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இல்லாமல் பின்னல் போட்டு போக்லி போட்டிருக்கேன். மல்டி கலரான இந்த குர்த்தா. ஸோ இதுக்கு வந்து எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்சமான கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ஜிம்கா தான், மல்டி கலர் ஜிம்கா தான். ஸோ மல்டி கலர் ட்ரெஸ்னால மல்டி கலர் ஜிம்கா. இது வந்து சிம்சன் ஸ்டோரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பீட்ஸ்லாம் மல்டி கலரில் இருக்கும். ஸோ என் ட்ரெஸ்லேயும் வந்து மஞ்சள், பச்சை, ப்ளூ, கருப்பு, அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் வேறு இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை போட்டுக்கிட்டேன். ஸோ ஜிம்கா. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணினா கிளாம் கேர்ள் தமிழில் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
நிறைய விஷஸ் அண்ட் நிறைய காம்ப்ளிமெண்ட் அண்ட் நிறைய சஜஷன்ஸ் அண்ட் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். சீக்கிரமாக எல்லாருமே டேக் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ்.